குட்லக் மக்களே, பெரிய தாயி அம்மா வரவு, பெரிய தாயி அம்மா வந்துட்டேன். அம்மா வீட்டு குலதெய்வம் எல்லாரும் பெரியாண்டிச்சி அம்மா நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். பொங்கல். சரி, கோயிலுக்கு போகலாமா? அம்மா வீட்டு குலதெய்வம் பெரியாண்டிச்சி பொங்கல் அம்மா வச்சிட்ருப்பேன். என்னோட பொங்கல் ஒன்று, பொங்கல் வைக்க போனோம். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச பொங்கல் மாதிரி ஒன்று. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன். இதுவே சக்கரை மாசி பொங்கல் மாதம் பெரிய தாய் அமாவாசை, அம்மாவது மாசாணி அமாவாசை சக்கரை பொங்கல். என்னுடைய அம்மாவது எப்படி போடுறதுன்னு தெரியல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பாப்பாவுக்கு முழுசாக தெரியல, தெரிஞ்ச மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்துட்டுக்கிறா. எனக்கு எதுவும் தெரியாது. பாப்பாட்ட தான் போடலாமா சொல்லு பாப்பான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ணன் மருமக அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்குது. அப்புறம் நிறைய வீடியோ எடுத்தோம், எப்படி போடுறது என்னன்னு தெரியல. அதனால் தெரிஞ்ச மாதிரி அதில் ஒரு 2-3 வீடியோவை செலக்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லையா, செலக்ட் பண்ணி போட்டுருக்குறேன். பெரிய தாய் அம்மாவது வந்து சக்கரை பொங்கல். பெரிய தாய் அம்மாவோட பொங்கல் வந்து வெண்பொங்கல். 2 பொங்கலுமே நான் தான் வச்சேன். அம்மா பக்கத்தில் தான் இருந்தாங்க. பொங்கல் தானே, 2 பொங்கல் வைக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு 2 பொங்கலும் நானே வச்சுட்டேன். அண்ணன் மருமக தான் இந்த வீடியோ எடுத்தது. நான் பொங்கல் வச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துருக்குது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் சொல்லியே கொடுக்குது, தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்குது. இன்னும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா ஒரு வேளை நல்லா வீடியோ வருமே என்னன்னு தெரில. நல்லா வரணும், நல்லா வந்தால் தான் பரவாயில்ல. மக்கள் நல்லா இருந்தால் தானே பார்ப்பீங்க வீடியோ. நானுமே நல்லா இருந்தால் தான் பார்ப்பேன், நல்ல வீடியோ தான் பார்ப்பேன். புதுசுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பொங்கல்லாம் வச்சு முடித்தாச்சு, இறக்கி வச்சாச்சு. அரிசி கொஞ்சம் நிறையா போட்டேன். சொம்பில் கொஞ்சம் பக்கத்தில் சொம்பு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். வெல்லம் போடுறதுக்கு முன்னாடியே வெல்லம் போட்டு கிண்டி, அப்புறம் நல்லா குண்டா நிறையா பொங்கி வந்துருந்தது. சாப்பாடு குண்டா பொங்க பானைக்குது இல்லையா, பொங்க பானை நிறையா இருந்தது. தொடச்சி எடுத்து வச்சுட்டு சுற்றிலையும் தொடச்சி விட்டுட்டுக்கிறேன் பொங்க பானையை. ஒவ்வொருத்தர் தேய்ன்னு தேய்ப்பாங்க, நான் தேய்க்க மாட்டேன். அம்மாவுக்கு வந்து பொங்க வச்சா குண்டா பொங்க பானையை வந்து நீர் வச்சு அப்படி தான் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் குண்டாவை பலன்னு தேய்ப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை, சாப்பாட்டை துடைச்சி விட்டு நீர் மட்டும் வச்சு கொண்டு போய் அம்மாவுக்கு அப்படியே கொண்டு போய் அம்மாவோட பாதத்தில், பெரியாண்டிச்சி அம்மா பாதத்தில் வச்சுருவோம். நாங்கள் பெரியாண்டிச்சின்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தர் வந்து பெரியாயின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் அங்காளம்மன்னு சொல்லுவாங்க. மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட அவதாரம் தான் பெரியாண்டிச்சி அம்மா. அதுதான் அம்மா வீட்டு குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு. அப்புறம் இங்கே மற்ற நாள்லாம் ஆடி மாதம், மாசி மாதம்லாம் இங்கேயே அம்மா வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அங்கே கோயில் இருக்குது, அங்கே போய் படிச்சிருவோம். இது வந்து அம்மாவோட பொங்கல், 2வதாக இறக்கி வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் நிறையா பேர் இருந்தாங்க, சரி எடுக்கலாமா, கோவிலில் நிறையா பேர் இருக்கிறாங்க, மற்றவங்களோட அனுமதி இல்லாத எடுக்கலாமா,
வேணாம்மா, நாமளே புதுசு, அதனால தான் சரி நம்மளோட வேலையை மட்டும் பார்ப்போம். நிறையா பேர் எடுத்து போடுறாங்க, அது சரியாக தவறான்னு தெரியல புதுசுங்கிறதுனால. அப்புறம் என்னுடைய பையன் சின்ன தம்பி யாரோட அனுமதியும் எல்லாமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாப்புல. சின்ன தம்பி, பெரிய தம்பியுமே அப்படி தான். மற்றவங்க முகத்தை காட்டக்கூடாது, தப்பாக போச்சுன்னா வம்பா போயிடும்னு சொல்லுவாப்புல. இதுவே அவங்க ஒத்துக்கலை. நானா சரி வீடியோ போடலான்ட்டு எடுத்து அந்த பொண்ணை வச்சு எடுத்துகிட்ருக்குறேன். இதுதான் பெரிய தாய் அம்மாவோட தேங்காய் பழத்தட்டு. அம்மாவுக்கு தேங்காய் பழம் விளக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறேன். இது கோவிலுக்குள்ளே சின்ன கோவில் தான், அம்மா வீட்டு கோயில். ஆனால் அங்காளம்மன் பெருசாக இருப்பாங்க, படுத்துட்ருப்பாங்க வடக்க பார்த்து. தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதனால நிறைய சாமி வந்தெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதை எடுக்கலாமான்னு தெரியல. எடுத்தால் தம்பி திட்டுவாப்புல அப்படின்ட்டு தான் எடுக்கலை சாமி ஆடுறதெல்லாம். அதில் தான் அண்ணன் பொண்ணு தான் எடுத்தது. அதுவும் சின்ன பொண்ணு இல்லையா, இப்போ தான் புதுசாக எடுக்குது. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து கொடுத்தாப்புல அந்த பாப்பா. இதெல்லாம் கொஞ்சம் பொங்கல் தான், ஆனால் நிறையா பொங்கல் அந்தாண்ட வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவும் நிறையா பொங்கல் இருக்கிற வீடியோவும் சரி நிறையா முகத்தை காட்டுற மாதிரி வருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால எடுக்கலை. சரி பார்ப்போம். இதுவே இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதமே இப்போ முடிய போகுது இல்லையா, பங்குனி மாதமே பிறக்க போகுது. இது மாசி அமாவாசை அன்னைக்கு எடுத்தது. எதுவுமே தெரியாமல் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு இத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ண தெரியாது, இந்த மாதிரி எதுவும் பண்ணவும் தெரியாது. சொல்லி கொடுத்து வேணும்னா கற்றுக்குவேன். பார்ப்போம், நல்லா வரணும். நல்லா வந்தால் தான் பரவாயில்லாம். இதான் அம்மா, பெரியாண்டிச்சி அம்மா. இந்த அம்மாவோட பேர் தான் எனக்கு பெரிய தாய். பெரிய தாய் அம்மா வந்துட்டேன்னு சொன்னால இந்த அம்மாவோட பேர் தான். தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், போக போக சரி பண்ணிக்கிறேன். அம்மா பார்த்திங்களா எவ்வளோ ஒய்யாரமாக படுத்துட்ருக்குறாங்க. பெரியாண்டிச்சி அம்மான்னா சும்மாவா, பேரே பெரியாண்டிச்சி இல்லையா. அதெல்லாம் சாமிக்கு நான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ அந்த பொண்ணு எடுத்துருக்குது. நான் சரியாக முகம் காட்டுற மாதிரி எடுக்கலை, சைடில் இருந்து எடுத்துக்குது அந்த பொண்ணு. தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்க வேண்டியதான். நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதான்.